ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹமீஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வாழைக்காய், முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சுவையான காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா மீன்ஸ் மசாலா பொடி வகைகள் எதுவும் சேர்க்காமல் வீட்லேயே நம்ம வந்து எப்படி வீட்லேயே மசாலா மட்டும் அரைச்சி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. அதாவது ஒரு கிராமத்து ஸ்டைலில் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு வானலில் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 100 கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ப்ளஸ் அதோடு வந்து வரமிளகா நீங்கள் வந்து காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 மிளகா சேர்த்துருக்குறேன். நாங்கள் வந்து லைட்டாக காரம் சேர்த்துப்போம். அதோடு கொஞ்சம் மல்லி வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு 2 டீஸ்பூன்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். அது கடலை எண்ணெய் விட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. கடலை எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து வதக்கிக்கலாம். அதோட ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்காங்க. தக்காளி உங்களுக்கு பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 2 இருந்தால் போதும். சின்ன சைஸ்னால் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காயும் அதிலே லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மூடி தேங்காய், அதோட ஒரு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே நல்லா இது பண்ணிக்கலாம். அதோட ஒரு பட்டை, கிராம்பு 2 சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஓரளவுக்கு தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் நமக்கு. இப்போ வந்து ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாங்க. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம. இப்போ வந்து அதே வானலில் நான் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதிலே தாளிச்சிக்கலாம். அதே வானலில் ஆயில் சேர்த்து அதோட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுமே நான் வந்து வாழைக்காய், முருங்கைக்காய், அதோட ஒரு உருளைக்கிழங்கு, இது 3மே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. ஆயிலில் சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுலேயே கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் காய்க்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ப்ளஸ் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நம்ம மசாலா அந்த காரத்தோடு சேர்க்கல இல்லைங்களா, அதனால் வந்து இப்போ மஞ்சள் தூள் வந்து காய்க்கு சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அது எல்லாமே உப்பு பிடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்துட்டு மசாலாவும் காயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஓரளவுக்கு கொதி வர்ற வரைக்கும் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். மசாலா எல்லாமே அந்த காயில் இறங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம. அப்போ தான் அந்த மசாலாவோட வாசனையும் காயும் பிடிச்சி டேஸ்ட்டு பிடிக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நமக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாங்க. காய் வேகிறதுக்கும் மசாலா கொதிக்கிறதுக்கும் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வரணும். காயும் நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து சிம்மில் வந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். சிம்மில் வச்சா தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் வந்து லைட்டாக அப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இறக்கும்போது வந்து கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.